சிவாய மகாபெருவாத்தொடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளுடைய மைண்ட் ஸ்பே நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி நம்ம வந்து ரீரைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி ஈஸியாக ஒரு டெக்னிக் நம்ம சொல்கிறது. ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு ப்ராப்ளம் க்ரியேட்டராக இருக்கா, ப்ராப்ளம் சால்வராக இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, வர்ற பிரச்சனைகள் எல்லாமே சேம் சார்ட் ஆஃப் ப்ராப்ளமாக இருக்குது, ப்ராப்ளம் வந்து ஒரே மாதிரி இதில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்ளம் க்ரியேட்டராக சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை ப்ராப்ளம் வருது ஆனால் சால்வ் ஆகுது, வேறு விதமான ப்ராப்ளம் வருது அப்படின்னா ப்ராப்ளம் சால்வராக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வர்னால் பிரச்சனை கிடையாது, ப்ராப்ளம் க்ரியேட்டர்னால் பீஸே இருக்காது, அமைதியே இருக்காது நம்மக்கிட்ட. நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணுன்னா திரும்ப 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 தேவையில்லாத விஷயங்களை மட்டுமே யோசிக்கும், பிரச்சனையை மல்டிப்ளை ஆக்கும், பிரச்சனை மல்டிப்ளை ஆகிறது இல்லாமல் டிசீஸுங்கிறதையும் க்ரியேட் பண்ணி விட்டுரும். அப்போ இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். அப்போ இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணுறது, டிகோடிங் அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் உண்டு. ஆனால் நம்ம வந்து பிலீவ் பண்ணி நுனிப்புல் மேயற மாதிரி செய்யக்கூடாது, ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி செய்யணும். அதுக்காக அந்த ஸ்ரத்தையாக செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இதெல்லாமே வந்து பெய்டில் நம்ம லேர்ன் பண்ணுறது தான் இது எல்லாமே. அப்படி ஒரு ஈஸியான டெக்னிக் அது. நிறைய டெக்னிக் இருக்குது, இது கொஞ்சம் ஈஸியானதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணணும். எப்படி அதை ஸ்டடி பண்ணலாம்? இப்போது உங்களுக்கு உங்கள் பாஸை பார்த்தா ப்ராப்ளம் வருது, ஃபியர் ஆகுது, இல்லை ஆங்கர் வருது, கோபம் வருது அப்படின்னா உங்கள் ஒரு பேப்பரில் அந்த இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பாஸால் பிரச்சனை வருது, அப்போ அவரை பார்த்தா என்ன வருது, ஃபியர் வருதா, ஓகே. அடுத்து டிசீஸால் பிரச்சனை வருதா, இப்போ டயபெட்டிஸ்னு இருக்கா, டயபெட்டிஸ்னு எழுதுங்க. ஆங்கர் வருதா, ஃபியர் வருதா, இல்லை வேறு என்ன எமோஷன் ஆகுதா, என்ன மாதிரி உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் வருதோ அந்த ரியாக்ஷன்ஸை ஒரு சைடில் எழுதுங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டால் பிரச்சனை வருது, ஒய்ஃபால் பிரச்சனை வருது, இது எல்லாமே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத எழுதி ஸ்டடி பண்ணிக்கோங்க. இதுதான் லிஸ்ட்டு, ஓகேவா, முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்காக ஒரு 1/2 hour அலோகேட் பண்ணுறீங்க. உங்கள் மொபைலில் அலாரம் மட்டும்தான் செட் பண்ணுறீங்க, நெட்டெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு டிஸ்ட்ராக்ஷன்லாம் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரூமில் சைலண்ட்டாக உட்காந்துடுறீங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிவிடுங்க. ஒரு 10 minutes தியானம் பண்ணுற மாதிரி சிவனேன்னு உட்காந்துருங்க. முடிஞ்சிச்சிங்களா? அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஏன்னா அப்போ உட்காந்து யோசிக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் என்னென்னு தெரியும். இப்போ திரும்பி வேறு ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் உங்களுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் அதே மாதிரி எழுதுறீங்க. எழுதி அதை 4ஆக மடித்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் வச்சு மடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் என்ன செய்கிறீங்கன்னா, ப்ரீத் பண்ண போகிறீங்க. இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் 10 minutes ப்ரீத் பண்ண போகிறீங்க. உங்கள் உள்ளங்கையில் அந்த பேப்பரை வச்சுட்டு இன்ஹேல் பண்ணுறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது பாசிட்டிவாக உள்ளே போகிற மாதிரி யோசிக்கிறீங்க, இமேஜின் தான் பண்ண போகிறீங்க. எக்ஸல் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வெளில போகிற மாதிரி இமேஜின் பண்ணுறீங்க. உங்களால் எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க. ஒரு 5 minutes செய்ய முடிஞ்சாலும் நீங்கள் 5 minutes செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், அதில் 5 minutes செய்யுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 5 minutes செஞ்சீங்கன்னா 15 minutes பேலன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா, உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற பேப்பரில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ் நேம் சொல்கிறீங்க. எக்ஸ் என் கூட ரொம்ப நல்லபடியாக பழகுறாரு, பழகுவதற்கு நன்றி. எனக்கு நிறைய வேலைகள்லாம் சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி கொடுத்ததற்கு நன்றி. ஒரு 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 கிராட்டிடியூடை வந்து எமோஷனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா, ஷார்ப்பாக லிசன் பண்ணும். அது ஷார்ப்பாக லிசன் பண்ண பண்ண உங்கள்கிட்ட சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அடுத்து இப்போ நோய் இருக்கா, எனக்கு வந்து நான் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி. நான் நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா எக்ஸசைஸ் பண்ணுவதற்கு நன்றி. நான் நல்லா நடக்கிறேன், நான் நல்லா நடப்பதற்கு நன்றி. உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ ப்ராப்ளம் அது எல்லாமே நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு கிராட்டிடியூடை சொல்கிறீங்க. நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்கிறீங்க. பணப்பிரச்சனை இருக்கா, என்கிட்ட செல்வ வளம் பெருகி கொண்டே இருப்பதற்கு நன்றி. எனக்கு தினம்தோறும் பணம் கிடைத்து கொண்டே இருப்பதற்கு நன்றி. நான் பணத்தை ஈர்ப்பதற்கு நன்றி. ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை அவங்கள சொல்லுங்கள், அவங்க என் கூட அன்பாக பழகுவதற்கு நன்றி.
எனக்கு எல்லா உதவிகளையும் செய்வதற்கு நன்றி, நான் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி. இந்த வார்த்தைகளை ரிமைனிங் அந்த 10 மினிட்ஸ் சொல்ல போகிறீங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த பேப்பர் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கீங்கல்ல, அந்த பேப்பரை கிழிச்சு உங்கள் டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிவிடுங்க, இல்லையா எரிச்சிருங்க. அப்போது உங்கள் எமோஷன் எப்படி இருக்கணும்னா ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் சப்கான்ஷியஸ் மைண்டு யோசிக்கும், அப்பா என்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளில போயிடுச்சுப்பா, நான் இனிமேல் பாசிட்டிவாக இருக்க போகிறேன், இனிமேல் நான் ப்ராப்ளம் சால்வராக இருக்க போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். அந்த ஹாப்பி எமோஷனை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு லிசன் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பழசெல்லாம் வெளில போயிடும். இது கொஞ்சம் நம்பிக்கையோட ஒரு ஸ்ரத்தையாக செஞ்சு தான் பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்களேன், எவ்வளோ பெரிய மாற்றம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வருதுன்னு. சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. கொஞ்சம் ஈஸியான மெத்தட் அப்படின்னு யோசிங்க, செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருக்குது, செய்யறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க, நான் சொல்யூஷன் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.